கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணி வந்து அன்புக்கிட்ட வெளியே போகலான்னு சொன்னீங்களே, போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க. மீட்டிங் தானே, அப்புறம் தள்ளி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. என்ன நீ பிடிவாதமாக வெளியே போகணுன்னா போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற, எனக்கு தான் மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறேன், அதை விட முக்கியமாக வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அன்பு வந்து திட்டிடுவாங்க. இதை வந்து வெண்ணிலா வந்து பார்த்துட்ருப்பாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா, என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கண்மணி கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, இதெல்லாம் சும்மா இப்போதைக்கு இப்படி தான் கோவப்படுவார், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து போய் கேட்டால் அவரே நார்மல் ஆயிடுவார், எனக்கும் அவர் பேசுனதெல்லாம் மறந்து போயிடும், அதுதான் அன்பு, இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணுறாத அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வெண்ணிலா வந்து அவங்க மனசில் நினைக்கிறாங்க, உனக்கு புரியல கண்மணி, அவருக்கு வந்து என்ன தான் பிடிக்கும், உன்னை அவாய்ட் பண்ண முடியாமல் உன்னை வந்து இந்த மாதிரி கோவத்தை வந்து காமிச்சிட்ருக்காரு, அதை புரிஞ்சுக்காம நீ அவர் வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவாக உன்னை நினச்சி அவங்க மனசில் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அன்பு முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா கண்மணியை தான் வந்து விரும்புகிறாரு, கண்மணியும் அன்பை தான் விரும்புகிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில இந்த வெண்ணிலா வந்து தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வெண்ணிலாவோட கேரக்டர் எப்போ தான் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.